அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த தடவை அரசு துறையிலிருந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வங்கியிலிருந்து எஸ்பிஐ பேங்க்கில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த 2025 முதல் வேலையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த எஸ்பிஐ பேங்க் வேலையை பொறுத்தவரைக்கும் கிளர்க்கு போஸ்டிங்க்கு தான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேங்க் வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம், ஸோ யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க, எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இதை அப்ளை பண்ண முடியும், இதுக்கான சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, ஸோ இதை ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் எப்போ வந்தது, ஸோ இது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படும், ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேங்க்கு இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ ஒரு பேங்க் வேலைக்கு போனோம்னா வச்சுக்கலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேங்க் ஒரு ஊரில் ஒரு பேங்க்கில் ஒரு கிளர்க்கு போஸ்டிங்கில் இருந்தால் கூட அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பணம் எடுக்கிறது என்ன பண்ணணும், திருப்பி அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணுறதுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரே ஒரு கிளர்க்கு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் படி எல்லாருமே ஓகேங்களா, 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஈஸியாக இந்த வேலையை வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10-13 நாளிலே இந்த வேலையை வாங்கிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த எஸ்பிஐ வேலைக்கு நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே என்ன கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்றதை தெளிவாக பார்ப்போம். இந்த எஸ்பிஐ கிளர்க் ரெக்ரூட்மெண்ட் 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஜாப்போட கேட்டகரி கவர்மெண்ட் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் நாங்கள் போடுவோம். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ். ஓகேங்களா? இந்த 3 விதமான கேட்டகரியில் தான் நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். 13,735 வேக்கன்சி. சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சி எல்லாருக்குமே ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த இவ்வளோ வேக்கன்சி இருக்குது இல்லையா, அதில் இப்போது 735 பேரில் ஓகேங்களா, அதில் ஒரே ஒரு 734வது ஆளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும், அதாவது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். 13,735 டோட்டல் வேக்கன்சி இருக்குது. அப்ளை மெத்தட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்படின்றத வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா https://sbi.co.in/ இதுதான் அஃபிஷியல் எஸ்பிஐயோட வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேக்கன்சி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? டோட்டல் வேக்கன்சி ஓகேங்களா 13,735. ரெகுலர் ஜாப் 11,735 ப்ளஸ் பேக்லாக், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 13,000 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி. அது எல்லாருமே போஸ்டிங் போட்டுருவாங்க, அந்த 13,000 பேருமே. அதில் 2,000 போஸ்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா பேக்லாக்காக வைப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வரல அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெகுலர் தான். ஓகேங்களா? அதுவுமே கொஞ்சம் ரெகுலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் சேலரி டீல்
அடுத்தது ஸ்டேட் வைஸாக வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. குஜராத்துக்கு 1073 வேகன்சி, ஆந்திர பிரதேஷ்க்கு 50 வேகன்சி, கர்நாடகா 50 வேகன்சி, தமிழ்நாட்டுக்கு 336 வேகன்சி, தெலுங்கானாக்கு 342 வேகன்சி, ராஜஸ்தானுக்கு 445, வெஸ்ட் பெங்காலுக்கு 1254 வேகன்சி, உத்தரப்பிரதேசுக்கு 1894, மகாராஷ்டிராவுக்கு 1183, பீகாருக்கு 1111 வேகன்சியும், கேரளாவுக்கு 426 வேகன்சியும், மத்திய பிரதேசுக்கு வந்து 1317 வேகன்சியும், பஞ்சாப்க்கு 569 வேகன்சியும், ஒடிசாவுக்கு 362 வேகன்சியும், டெல்லிக்கு 343 வேகன்சியும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 1472 வேகன்சியும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். சேலரி டீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பேசிக் சம்பளமே வந்து 26,000லேருந்து 730 ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 46,000க்கும் மேலே மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 26,000க்கு மேலே சம்பளம் இருக்கும். அதுக்கு அலவன்ஸஸ் எல்லாமே சேர்த்து 46,000 பர் மந்த்துக்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது குவாலிஃபிகேஷன் எஸ்பிஐ கிளர்க் யாரெல்லாம் இதில் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்கன்றதை தெளிவாக பார்ப்போம். இந்த தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேஷன் இன் த எனி டிசிப்ளின் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி அப்ளை மஸ்ட் த பாஸ் பிஃபோர் 31/12/2024, ப்ரிஃபரன்சி ஆஃப் த லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த செலக்ட் யூடி. அதாவது தமிழ் தெரிஞ்சிருந்தா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு போதுமானதான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒய் டு ஜாயின் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெப்யூட்டேஷன் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட் பேங்க். இந்த எஸ்பிஐ வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி இடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 750 ரூபா ஃபீஸு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸ்எஸ் டிஎக்ஸ்எஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசில் இருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஏஜ் வந்து எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 1ஆம் தேதி 4வது மாதம் 2024 அதிலிருந்து தான் உங்கள் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணி 20 வயசுக்கு மேலே இருக்கணும், 28 வயசுக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு டீல்ஸ் உங்களுக்கு அஃபிஷியல் பிடிஎஃப் வேணும்னா இங்கே பிடிஎஃப் இருக்குது. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 17/12. ஓகேங்களா? இந்த மாதத்தோட டிசம்பர் 17ஆம் தேதி 12வது மாதம் 2024 ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து ஒரு 10-12 நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன அப்ளை பண்ணணுமோ இல்லை செலெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு வேகன்சி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 டோட்டலாக 100 மார்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் 200 மார்க்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் டேக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைப் ஆஃப் நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் இந்த வேலைக்கு வந்து எடுப்பாங்க நம்மளை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, எப்படி ஃபீஸ் வந்து பே பண்ணணும், சப்மிட் பிரிண்ட் எப்படி எடுக்கணும், இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். ஓகேங்களா? இந்த எஸ்பிஐ வேலைக்கு அப்ளை பண்ணுற லிங்க் இது தான். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளிக்கர் டு த அப்ளை இருக்கு இல்லையா, அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் போயிடும். ஸோ இதை கொடுத்த உடனே இங்கே ரைட் சைடில் வந்து கிளிக்கர் த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 விதமான உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டெப் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனு, ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஃபோட்டோ அந்த சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரிவியூ, அது அப்லோட்ஸு, அப்புறம் பேமெண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து 6 மெத்தட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபுல் நேம் இந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு, மெயில் ஐடியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு, இந்த மாதிரி கேப்சா எல்லாம் போட்டு சேவ் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு போகும். இந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபில் பண்ணணும். இந்த எஸ்பிஐ வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ்லாம் யாருக்கெல்லாம் வேணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை வீடியோ ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வேலையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.